வெல்கம் டு நவிலன் தமிழ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பீர்க்கங்காய் தோலை வச்சு ஒரு துவையல் பார்க்க போகிறேங்க. நான் அதுக்கு காஞ்ச மிளகா ஒரு 5 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம். பீர்க்கங்காய் தோலை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் சின்ன வெங்காயம் பாருங்கள், ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். புளி கொஞ்சமாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதையும் அதில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் கழுவி வச்சுருக்க பீர்க்கங்காய் தோலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். துவையலுக்கு தேவையான மாதிரி நான் உப்பு கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் தோல் நல்லா வதங்கும். இதில் பாருங்கள், நம்ம சால்ட் ஆட் பண்ணங்காட்டி அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே நல்லா க்ரீனிஷாக இருக்குது. தூள் நல்லா வதங்கிச்சுங்க. நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயவே வச்சு ஆயில் விட்டு சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சதையும், தக்காளி, பூண்டு, வரமிளகாய், ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டேங்க, தக்காளியை ஆட் பண்ணிட்டேன். இது கொஞ்சமாக வதங்கட்டும். பூண்டு ஒரு 5 பல் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே இதை நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் இதில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியாட்டு இருந்தால் சட்னி வந்து கெட்டியாக வராது துவையல். அதனால் நான் கரைச்சி இதில் கொஞ்சம் விட்டு தண்ணீரில் சுண்டுனதையும் புளித்தண்ணி சுண்டுனதையும் நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க. நான் தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து வச்சு திருவி வச்சுருக்கேன். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, புளித்தண்ணி எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்சர் ஜாரில் தேங்காய் திருவுனதை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் தோல் ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன். பீர்க்கங்காய் தோல் ஆட் பண்ணி அரைச்சாச்சுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ டார்க் க்ரீனாக வருது. நீங்கள் இதில் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணாத பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்கன்னா இதே கலர் அப்படியே கிடைக்குங்க. நான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணனால சட்னியோட கலர் இந்த மாதிரி மாறி இருக்கு. இது சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.